கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 40 ஆண்டுகளாக நடக்க முடியாமல் அவதிப்படும் மாற்றுத்திறனாளி கோவிந்தன் தனது வாழ்வாதாரத்திற்காக இருசக்கர வாகனம் வழங்க வேண்டும் என நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் வாயிலாக தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தொட்டப்பேலூர் கிராமத்தை சேர்ந்த 68 வயது மாற்றுத்திறனாளி கோவிந்தன் 40 ஆண்டுகளாக முதுகுத்தண்டு பாதிப்பால் நடக்க முடியாமல் அவதிப்பட்டு வருகிறார். தனது வாழ்வாதாரத்திற்காக கடந்த 20 ஆண்டுகளாக இருசக்கர வாகனம் வழங்க கோரி மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். மனைவி லட்சுமி கூலி வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வரும் நிலையில் அடிப்படை தேவைகளுக்கு சிரமம் ஏற்படுவதாகவும் கோவிந்தன் வேதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முதல்வர் விஜய் ஆட்சி பொறுப்பேற்று இருப்பதால் இந்த ஆட்சியில் தனக்கு இருசக்கர வாகனம் கிடைக்கும் என நம்புவதாக நியூஸ்7 தமிழ் அன்பு பாலம் வாயிலாக தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுப்பதாக தெரிவித்தார். நாங்கள் கிளமங்கலத்து பக்கம் இருக்கிறங்க வேலூர் இந்த கிராமத்தில் நான் இருக்கிறேன். கோவிந்தன் என்னுடைய பேர். என்னுடைய இளம் வயசில் 25 வயசில் நான் அடிபட்டு தேங்காய் மரத்து மேலேருந்து கீழே விழுந்து என்னுடைய இடுப்புக்கு அடிபட்டு 2 காலும் செயலிலேருந்து அப்புறம் எங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு உதவியும் பண்ணுறதுக்கு வசதியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. அவங்க வீட்டோடு விட்டுட்டாங்க. அப்புறம் நான் 1 வருஷம் கணக்கில் வீட்டோடு தேக்கின்னு இருந்துட்டு அப்புறம் இந்த கட்டிங்கை போட்டு நடக்கிற மாதிரி நான் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நான் வெளியே வரேன், உள்ளே போகிறேன், அவ்வளோதான் என்னால் முடிகிறது. அப்புறம் எத்தனையோ முறை நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு ஒரு மனு கொடுத்துட்டு ஒரு வண்டி வேணும், ஓடியாரத்துக்கு நம்ம கையில் முடியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அன்றைக்கெல்லாம் ரொம்ப நாள் இந்த ஓயாப்பு காசு வருது, அதை செலவு கூட நான் கொடுக்க மாட்டேன். அதை அப்படியே சேர்த்து வச்சுன்னு 4000 5000 6000 7000 ஆகும் செலவாடா. அதை கார் வச்சுன்னு போனாக்க அவங்க கொஞ்சம் லேட் ஆனாக்க இல்லைப்பா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் இருப்பா போகலாம், இருப்பா என்னை விட்டுட்டு போயிடாது அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க கூட்டின்னு வருவாங்க. அந்த மாதிரி அந்த காசு நான் வீட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். அந்த ஏதோ கவர்மெண்ட்டில் எதான ஒரு செலவு நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு போகிறதாட சரி. அப்புறம் சரி அங்கே போனாக்கா அந்த அதிகாரிங்க அந்த மனு கலெக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போனாக்கா அவங்க என்னை விடமாட்டாங்க. நீ போப்பா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வாங்கின்னு என்னை வெளியே அனுப்பிடுவாங்க. சரி உண்மைதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டாக்கா அப்புறம் எனக்கு எந்த ஒரு பதிலுமே கிடையாது இது வரைக்குமே. அப்புறம் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இன்றைக்கி கலைஞர் ஆட்சியிலேருந்து இப்போது இன்றைக்கி விஜய் ஆட்சி, இந்த ஆட்சி மாற்றத்தில் நம்மளுக்கு ஏதான ஒரு நல்ல ஒரு உதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியில் சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணாக்க எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அந்த அரிசி ரேஷன் அரிசியே சாப்பிட்றதுக்கு வாங்கின்னு வர்றதுக்கு எங்கள் வீட்டுக்காரிக்கிட்ட கூட எடுத்துன்னு வர்றதுக்கு முடியறதில்ல. இந்த வழியில் போகணும் வரணும் அப்படின்னு சொன்னாக்க நம்மளுக்கு ஒரு நாள் கொண்டு வருவாங்க, அப்புறம் மறுநாள்லாம் கொண்டு வர்றதில்ல. ஏதோ இந்த வண்டி நம்ம வாங்கிக்கினாக்க எதான போவேன், வச்சுட்டாக்க எடுத்து வச்சுட்டாக்க நான் எடுத்து வீட்டில் போட்டுருவேன். இந்த மாதிரி இந்த உதவி தான் நான் கேட்டு 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 முடியல. இந்த புதிய ஆட்சியில் எனக்கு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை பண்ணாக்க எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும்.